எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேலியில் ரெண்டு வகையான எக்ஸாம் சொல்லியிருக்கோம். ஒன்று ப்ராக்டிக்கல், இன்னொன்று தியரிட்டிக்கல். அந்த தியரிட்டிக்கல் எக்ஸாம் எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது நம்ம ஆர்ட் ஆஃப் டேலியில் கொடுத்துருக்கோம். அதில் முதல் கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபைண்ட் அவுட் த டீடைல்ஸ் ஆஃப் த லெட்ஜர் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு லெட்ஜர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லெட்ஜர் எது கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும்? டிராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வருமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருமா? சொல்லுங்க பார்ப்போம். டிராயிங்ஸ் எதில் வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் வரும். டிராயிங்ஸ் எதில் வரும்? பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும்? கேபிட்டல் சைடு, லைபிலிட்டி சைடு வருமா, அசட் சைடு வருமா? அப்படின்னா லைபிலிட்டி. பேலன்ஸ் ஷீட்டில் அது எந்த சைடு வரும்? இது வந்து இந்த டிராயிங்ஸ் வந்து எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். இது டைப் பண்ணுறது நமக்கு கஷ்டமா? இப்போ குஹன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும்? லைபிலிட்டிஸில் வரும். லைபிலிட்டிஸில் எங்கே வரும்? கேபிட்டல் அப்படிங்கிறது கீழே வரும். என்ன பேலன்ஸு? கேபிட்டல்ங்கிறதுனால கிரெடிட் பேலன்ஸ். பூஜா எக்ஸ்பென்சஸ். பூஜா எக்ஸ்பென்சஸ் எங்கே வரும்? இங்கே P&L வரும். ஓகேவா? பூஜா எக்ஸ்பென்ஸ் எங்கே வரும்? P&L வரும். பேலன்ஸ் ஷீட்டாக P&L அப்படின்னா P&L. சரி, அண்டர் P&L எங்கே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். P&L எங்கே வரும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? P&L இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அண்டர் விச் குரூப்? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது லைபிலிட்டி. சாரி, இது வந்து எக்ஸ்பென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸு. நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா பேலன்ஸ் ஷீட்டா அசட்டா லைபிலிட்டியா, P&Lனா இன்கமா எக்ஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லணும். இது எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்ஜரும் என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ எம்ப்ளாயர் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன? கான்ட்ரிபியூட்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். டொனேஷன், கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டு இருக்குது. பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸில் படிச்சிருக்கோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன? உன் சம்பளத்தில் பிடிக்கிற காசு. உங்ககிட்ட பிடிக்கிற காசை நான் ஒழுங்காக கொண்டு போய் கட்டணும். அப்போ அது எனக்கு லைபிலிட்டி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் உனக்காக, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொருத்தட்ட கொடுக்குறேன், ஆனால் உனக்காக தான் கொடுக்குறேன், அது எனக்கு எக்ஸ்பென்ஸ். புரியுதா? ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி. எக்ஸ்பென்ஸு அசட்டும் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டியும் இன்கமும் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். எக்ஸ்பென்ஸும் லைபிலிட்டியும் எக்ஸ்பென்ஸும் அசட்டும் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டி இன்கமும் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் எங்கே வரும் அப்படின்னா P&L அங்கே வரும். P&L வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும்? நமக்கு அது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸில் எங்கே வரும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நமக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது என்ன பேலன்ஸு? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ எம்ப்ளாயி பிடி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே அது எம்ப்ளாயரா? எம்ப்ளாயினா நமக்கு அது லைபிலிட்டி. லைபிலிட்டி அப்படின்னாலே அது வந்து எங்கே வரும் அப்படின்னா லைபிலிட்டியில் நமக்கு இது கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது கீழே வரணும். எங்கே வரணும்? கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். இது லைபிலிட்டினாலே கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். இதை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். போனஸ் பேமெண்ட். போனஸுங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவு. அது வந்து பார்த்தீங்கன்னா P&L. இது எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் சைடு வரும். டெபிட்டு கிரெடிட் போட முடியாது, எக்ஸ்பென்ஸ் சைடு. எக்ஸ்பென்ஸில் எங்கே வரும் அப்படின்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது என்ன பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பேங்கிங் கம்பெனி. இங்கே வேர்டை பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பேங்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு,
இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பேங்கிங் கம்பெனி. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா அது இன்டைரக்ட் இன்கம், பிஎன்எல்ல அது இன்டைரக்ட் இன்கம். அதுவே ஒரு பேங்கிங் கம்பெனி அப்படின்னா அவனுக்கு மெயின் வருமானமே அதுதான். அப்போ அது அவனுக்கு டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கமா டைரக்ட் இன்கமாங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது அது வந்து பிஎன்எல்ல வரும். எங்கே வரும் அப்படின்னா நமக்கு இன்கமில் வரும். எங்கே வரும்? அது இன்கமில் வரும். இன்கமில் அது டைரக்ட் இன்கம். ஏன் இது டைரக்ட் இன்கம் அப்படின்னா ரிசீவ்டு பை த பேங்கிங் கம்பெனி. இது என்ன பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். இது என்ன பேலன்ஸு? கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. அந்த டிரான்சாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிடி எடுக்கிறீங்க, அதுக்கு கமிஷன் கொடுக்கணும், ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் வந்து ஒரு வேலையை சும்மா செய்யாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ். உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங்கில் வந்து எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ். இமெயில் அனுப்ப சொல்லியிருந்தால் இமெயில் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் அதுக்கு சார்ஜஸ் உண்டு. ஒரு மினிமம் சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலையா அதுக்கும் சார்ஜ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் போட்டுருப்பாங்க பேங்க்கில், வேரியஸ் சார்ஜஸ். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேங்க் சார்ஜஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? எக்ஸ்பென்ஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நம்ம டைரெக்டாக எதுவும் பண்ணுறது. ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா பிஎன்எல். பிஎன்எல் எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். எக்ஸ்பென்ஸில் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னாலே அது டெபிட் பேலன்ஸ். கன்வயன்ஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் வேறு, கன்வயன்ஸ் வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கப்படாது. கன்வயன்ஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கும் போகிறதுக்கு கொடுக்கறது கன்வயன்ஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் டியூட்டியை வெளியூர்லேயோ வெளி இடத்துலையோ போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் கன்வயன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆஃபீஸ் டியூட்டியை வெளியில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டர் ஆஃபீஸு கும்பகோணத்தில் இருக்குது. அதனுடைய பிரான்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க. அப்போ கும்பகோணத்துலேருந்து சென்னையில் வந்து ஆடிட் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கேருந்து வர பஸ் சார்ஜு, ஆட்டோ ஃபேரு, சாப்பாடு, தங்குற இடம், மற்ற செலவு இதெல்லாம் கொடுக்கறது ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ். வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் கொடுக்கறது கன்வயன்ஸ். ஸோ இது வந்து ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். பட் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது. எனிகாவ் கன்வயன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஎன்எல். கன்வயன்ஸ் எங்கே வரும்? பிஎன்எல் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸில் இது எங்கே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது எங்கே வரும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு டெபிட் பேலன்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ பாருங்கள், டிராயிங்ஸ் அப்படின்னா என்ன? கம்பெனிலேருந்து பணத்தை எடுக்கிறது. டிராயிங்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிலேருந்து பணத்தை எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பெனி, நான் தான் கம்பெனியோடைய ஓனர். நான் வந்து என்ன பண்ணேன்? கம்பெனிலேருந்து பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அது டிராயிங்ஸு. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? கம்பெனிக்கு வட்டிக்கு கொடுத்துட்றேன். கம்பெனிக்கு வட்டி கொடுத்துட்றேன். அப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எதுவுமே பார்க்கணும். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு இன்கம். ஓகேவா? கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணது, ஹென்ஸ் இட் இஸ் இன்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் எதுவுமே. இது இன்கம்மா எக்ஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கம். இது வந்து இன்டைரக்ட் இன்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம்ங்கிறதுனால இது கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர்னாலே டெபிட் பேலன்ஸ். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவு. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அதாவது எதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம்? சேல்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அது சேல்ஸ் ப்ரமோஷன் மாதிரி. அது வந்து வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணக்கூடியது. டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் என்ன பண்ணும்? கார்ப்பரேட் கம்பெனிகள் சினிமா நடிகர்களையோ அல்லது கிரிக்கெட் வீரர்களையோ ஒப்பந்தம் போட்டுருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு, 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு உங்களை வந்து அம்பாசிடர் நான் அப்பாயின்ட் பண்ணுறேன், அதுக்கு வந்து உங்களுக்கு 5 கோடி ரூபா தரேன்.
உங்களுடைய போஸ்டர்ஸு, பேனர், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்கும்போது, அந்த மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரே வருஷமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணிடக்கூடாது. அதை வந்து இப்போ 5 கோடி கொடுக்குறேன்னா வருஷத்துக்கு 1 கோடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணிக்கணும் உங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து. ஸோ டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் கூட சொல்ல முடியாது, ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்ஸு. ஃபிக்ஸட் அசெட் கிடையாது, மேபி ஃபிக்டீஷியஸ் அசெட், கண்ணுக்கு புலப்படாத சொத்து, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி, நீங்கள் ஃபிக்ஸட் அசெட்லேயே குரூப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் ஷீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா அசெட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் இது அசெட் சைடு வரும். முதல்ல அது முடிப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் இது எந்த பக்கம் வரும் அப்படின்னா அசெட் சைடு வரும். அசெட் சைடில் இது வந்து கரெக்டு. மிஸ்செலனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசெட், இதை வந்து எதுக்கு குரூப் பண்ணணும் அப்படின்னா அங்கே தனியாக ஒரு குரூப் இருக்குது, மிஸ்செலனியஸ் எக்ஸ்பென்ஸு அசெட். இதுக்கு கீழே நீங்கள் குரூப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரே எக்ஸாம்பிள் இதுதான், மிஸ்செலனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசெட். இது என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ஷேர்ஸ் இன் ஒய் லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது அசெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அசெட், இந்த அசெட் சைடு வரும். எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். எது கீழே வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? டெபிட் பேலன்ஸ். அடுத்தது பாருங்க, இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ் டேஷ். இது ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது in your books of accounts if a ledger shows debit balance it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger it is an asset. If the nature of the ledger is a P&L it is an expenses அப்படின்னு சொல்லியிருக்கேன். In your books of accounts if a ledger shows debit balance it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger it is an asset. If the nature of the ledger is a P&L it is an expenses அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? Similarly in your books of accounts if a ledger shows credit balance it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger it is a liability. If the nature of the ledger is a P&L it is an income அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தம்ப் ரூலில் நீங்கள் கடம் அடிக்கணும். நாளைக்கு வந்து நான் இதை கேட்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுதுங்க, நான் ஒவ்வொருத்தரையும் இதை சொல்லி கேட்பேன். நாளைக்கு நான் இதை ஒருத்தரையும் சொல்லி கேட்பேன். மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடணும், பார்த்து படிக்கக்கூடாது. ரைட்டா? மனப்பாடம் பண்ணுறதுக்கு பார்த்து படிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் இதை நாளைக்குள்ளே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். ரைட்டா? என்ன பண்ணணும், நான் எப்படி மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுங்கள். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டுச்சுன்னா இட் மஸ்ட் பி அன் அசெட் ஆர் எக்ஸ்பென்சஸ். அசெட் ஆர் எக்ஸ்பென்சஸ் டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த லெட்ஜர். இஃப் த நேச்சர் ஆஃப் த லெட்ஜர் இஸ் ஏ பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் இட் இஸ் அன் அசெட். நேச்சர் ஆஃப் த லெட்ஜர் இஸ் ஏ P&L இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். பண்ணலாமா? முடியுமா? பண்ணலாமா? பண்ணலாம் சார். ரைட். அடுத்தது பாருங்க, from the following find the type of transaction that which ledger to be debited and to be credited in the transaction அப்படின்றது. ஃபஸ்ட்டு இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், கிரெடிட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் மேட்ரு. ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நான் ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன், அந்த 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் வீடியோவை ஒரு முறை பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை போட முடியும். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். சில பேர் கேபிட்டல்னு போடுறான், சில பேர் கேஷ் டெபாசிட்னு போடுறான். இல்லை, அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தமே 8 தான். எந்த கைண்ட் ஆஃப் கம்பெனியாக இருக்கட்டும், வெதர் இட் இஸ் ஏ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், வெதர் இட் இஸ் ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட் கார்பரேஷன், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், வாட் எவர் த கம்பெனி இட் மே பி, அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தமே 8 தான்.
பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இது நாலும் ஒரு ஜாதி. ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா ஜேவி, இது நாலும் ஒரு டைப். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இது நாலும் ஒரு டைப்பு. ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா ஜேவி, இது நாலும் ஒரு டைப்பு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இது இன்வாய்ஸ் ஃபார்மேட். ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா ஜேவி வவுச்சர் ஃபார்மேட். இன்வாய்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னென்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்வாய்ஸ் நம்பர் என்ன, டேட் என்ன குவான்டிட்டி வாங்குகிறோம், என்ன ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, என்ன ரேட்டு, டோட்டல் அமௌண்ட்டு, டேக்ஸ் அமௌண்ட்டு, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ அளவு, அதை என்னைக்குள்ளே கொடுக்கணும், பொருளை அவன் கொடுப்பானா நாம் போய் வாங்கிட்டு வரணுமா, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக இருந்தால் அதுக்கு பேர் இன்வாய்ஸ் ஃபார்மேட். இது வவுச்சர் ஃபார்மேட் அப்படின்னா யாருக்கு கொடுத்தோம், எவ்வளோ கொடுத்தோம், எதுக்கு கொடுத்தோம், யார்கிட்டேருந்து வாங்கினோம், எவ்வளோ வாங்கினோம், எகைன்ஸ்ட் எதுக்கு வாங்கினோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது. இது வவுச்சர் ஃபார்மேட். ஸோ இன்வாய்ஸ் ஃபார்மேட் அதுக்கு வந்து நான் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். இது ஒரு தம்ப் ரூல் போதும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு கேள்வி. அதுதான் சொல்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் அண்ட் விச் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டெபிட், விச் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம் அப்படின்னு இருக்கு. இஃப் யூ ஃபைண்ட் அவுட் த டெபிட், கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம். ஸோ அதன்படி நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பாருங்கள். ராமன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ₹5 lakhs அப்படின்னா இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இது ரசிப்ட். இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்? ரசிப்ட். ஸோ இதுக்கு என்ன ஜேவி அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ராமன் கேபிட்டல். அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் போட்டுங்க. ஹி டெபாசிட்டட் 1 lakh இன் கனரா பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. கான்ட்ராவில் பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. He bought furniture and machinery for 20,000 and 50,000 respectively. இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு பேங்க். பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட். சாரி, இங்கே போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை பர்ச்சேஸ்னு வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு பேங்க்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி அக்கௌண்ட்டு. மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு. மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு டு பேங்க். பர்ச்சேஸ்டு குட்ஸு ஒர்த்து ₹50,000 ஃப்ரம் மல்ஹோத்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸு 50,000 ஒர்த்து உள்ளது வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் டு மல்ஹோத்ரா அக்கௌண்ட். கிரெடிட். Out of the above purchase, he sold part of the goods for ₹80,000 to Mukesh. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுக்கல, கிரெடிட். அப்போ முகேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். எல்லாத்துக்கும் 2 போட்டுக்கணும். முகேஷ் ரிட்டர்ன் த குட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னில் அப்படியே ரிட்டர்ன் வரும். சேல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. சேல்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட். முகேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். He then returned the same to மல்ஹோத்ரா. இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது?
பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்வேஸ் கிரெடிட். அப்போ மல்கோத்ரா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். மல்கோத்ரா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். Mr. Raman received 10,000 by cash and 62,000 by check and he allowed the balance as discount. ஆக்சுவலாக ராமனுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ராமன் தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது. யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம்? யாருக்கு நம்ம விற்றுருக்கோம்? முகேஷுக்கு விற்றுருக்கோம். முகேஷுக்கு எவ்வளோ விற்றுருக்கோம்? 80,000க்கு விற்றுருக்கோம். 80,000த்தில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 62 10 72,000 வந்துருக்கு. 8,000 ரூபா டிஸ்கவுண்ட். இது வந்து எதில் போடணும் அப்படின்னா ரசிப்டில் போடணும். எதில் போடணும்? இதை ரசிப்டில் போடணும். ரசிப்டில் எப்படி போடணும் அப்படின்னா கேஷாக எவ்வளோ வந்திருக்கு? கேஷ் அக்கௌண்ட்டு 10,000. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு 62,000. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலௌடு. டிஸ்கவுண்ட் அலௌடு 8,000 ரூபாய். டூ யாருக்கு? யாருக்கு விற்றுருக்கோம் நம்ம? முகேஷ்க்கு. முகேஷ் அக்கௌண்ட். யாருக்கு சேல் பண்ணியிருக்கோமோ அவனுடைய அக்கௌண்ட். முகேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிடும். சார்ஜ் டெப்ரிசியேஷன் 10% ஆன் மெஷினரி அண்ட் ஃபர்னிச்சர். மெஷினரி எவ்வளவு? ஃபர்னிச்சர் எவ்வளவு? மெஷினரி 20,000. அப்போ 2,000. ஃபர்னிச்சர் 5,000. அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட்டு. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட்டு 7,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபர்னிச்சர் 2,000. மெஷினரி 5,000. Rent is 10,000 for the April, but it is yet to pay. இன்னும் கொடுக்கலங்கிறான். அதுக்கு வந்து ஜேவின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு, டு ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட், டு ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் யூ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ், it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a profit and loss account ledger, it is an expenses. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இவ்வளோதான்.